சொல்லி அதங்க சொல்றாரு. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு 14 நிச்சயமாகவே நான் உன்னை, சும்மா சொல்லியிருக்கலாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பான்னு, ஆனா அங்க ஒரு உறுதியப்படுத்துறாரு. என்ன, எல்லாம் மாறிடலாம், ஆனா நான் சொன்ன வார்த்தை என்ன பண்ணாது, மாறாது. சொல்றாரு நிச்சயமாகவே. எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமாகவே நான் உன்னை, பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்லியிருக்கலாம். 2 முறை சொல்றாரு, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா என்ன, உன்னை ஆசீர்வதிப்பதில் எனக்கு அவ்வளவு பிரியம் இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். அது சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறதுல எனக்கு அவ்வளவு பிரியமா இருக்கிறது. ஏன், என் வார்த்தையவ இருக பிடிச்சிட்ட, சூழ்நிலை சொன்னதை பார்க்கல, தேவன் சொல்லியிருக்கிறார் அது நடக்கும்னு சொன்ன பத்தியா, அதுக்காகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அடுத்தது உன்னை பெருக பண்ணலான்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். சொல்றாரு, ரொம்ப பிரியப்பட்டுட்டார்னா, ரொம்ப பாசம் வச்சுட்டார்னா இல்லையா, எல்லாவற்றையும் அள்ளி கொடுப்பது ரொம்ப உறுதி. பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். 15 அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை, அம்மா கவனிங்க, 75 வயசுல ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு இடையில 100 வயசு எவ்வளவு நாள் பொறுமையா இருந்திருக்கா? 75க்கு 100க்கு எவ்வளவு, எத்தனை வருஷம் வெயிட் பண்ணியிருக்கான். நாமளா இருந்தாங்க பாத்துங்க, இந்த கற்பார நிலத்தில் விழுந்த மாதிரி சீக்கிரம் மலையிறது, ஆய் ஊயின்றது, இப்படிதான் இருப்பாங்க. விசுவாசிக்கிறோம் எப்படி இருப்பான், ரொம்ப பொறுமையா.